வணக்கம் நண்பர்களே. ஓம் கம் கணபதியே நமக. நாம இந்த பதிவில் போன கடைசி 2 பதிவில் சூரியனோட உச்சம் ஆட்சி பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ நாம நீச்சத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சூரியன் துலா ராசியில இருந்தா என்ன பலன் கொடுக்குது அப்படின்னு. துலா ராசியில சூரியன் நீச்சம் அடைகிறார். நீச்சம்னா என்ன? ஒரு கிரகம் ஒரு ராசியில இருக்கும்போது அதோட நேச்சுரல் அதோட குணங்களைய கம்ப்ளீட்டா இழக்குதோ அதை நம்ம நீச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். துலா ராசியில இருக்கும்போது சூரியன் அதோட குணங்களை வெளிப்படுத்த முடியாத நிலையில இருக்கிறதுனால அது வீக் ஆயிடுது. இப்போ சூரியனா என்ன அப்படின்னு திரும்ப ஒரு சின்ன இது சொல்றதுக்கு அவங்க தந்தைய குறிப்பிடும், அதிகாரம், அரசாங்கம், ஈகோ, சுயமரியாதை இதெல்லாம் குறிப்பிடும். துலா ராசி காலபுருஷ கட்டத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் வீடை குறிக்கும். 7ஆம் வீடுனா என்ன? இப்போ நான் முதல் வீடு சொன்னேன். இது உங்களோட சொந்த அடையாளம், நீங்க, உங்களோட கேரக்டர், உங்களோட பிசிக். 7 டைரக்டா ஆப்போசிட். அது மத்தவங்கள், சொசைட்டி, மற்றவங்க கூட நம்ம எப்படி பழகுறோம், ஒரு சொசைட்டில எப்படி மூவ் ஆறோம், ரிலேஷன்ஷிப்ஸ். முக்கியமா அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் க்ளோஸ் பிசினஸ் பார்ட்னர்ஸ் பத்தி சொல்லுவாங்க. பட் இன் ஜெனரல் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் 7ஆம் வீடு குறிக்கும். சோ இப்போ ஒரு ராஜா, ஒரு கிங், சூரியன், ஈகோ இதெல்லாம் குறிக்கும் இல்லையா? ஒரு ஈகோ, ராஜா இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த ரிலேஷன்ஷிப் சஃபர் ஆகும் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஈகோ எப்போ வந்ததோ ரிலேஷன்ஷிப்ல அப்பவே ரிலேஷன்ஷிப் போச்சு அப்படின்னு, ஒரு உறவு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ராஜா ஒரு சந்தைக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கலாம். சந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டு பேரம் பேசு, போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரால் முடியுமா? ஏன்னா அவரோட கேரக்டர் என்ன, அவரோட அடையாளத்தை அங்க இழந்துருவாரு. ஏன்னா ராஜாவோட நேச்சுரல் கேரக்டர் ஆர்டர் கொடுக்கறது. அவரா எங்கேயும் போக மாட்டார். அவரோட மந்திரிகளை அனுப்பி வைப்பாரு, இல்லைன்னா அவரோட படை அனுப்பி வைப்பாரு. சோ அவருக்கு ஆர்டர் போட்டு அதை நடக்கிறதுக்கு தான் முடியுமே தவிர அவரால் போய் இந்த விஷயங்கள் பண்ண முடியாது. சோ இந்த பொசிஷனுக்கு சூரியனுக்கான தகுந்த பொசிஷன் இல்லை. சோ மேஷத்துல எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கான்பிடென்ட்டா இருந்தாங்களோ இங்க அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கான்பிடென்ட்டை கான்பிடன்ஸை இழக்கிறாங்க. அண்ட் இவங்களோட கான்பிடன்ஸ் மத்தவங்க கூட லிங்க் ஆயிடும். மத்தவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, மத்தவங்களோட அக்செப்டன்ஸ் எனக்கு இருக்கா, மத்தவங்களை என்ன பிடிக்குதா, என்ன புகழறாங்களா. ஸோ கம்ப்ளீட்டா மத்தவங்களோட இது இணைஞ்சிடும் அவங்களோட கான்பிடன்ஸ். அண்ட் சூரியன் தந்தைய குறிக்கிறதுனால தந்தையோட ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படும். ஈகோ ப்ராப்ளம்ஸ், சண்டைகள் இதெல்லாம் நடக்கலாம். பட் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், முன்னாடி 2 வீடியோல சொன்ன மாதிரி, இப்போ துலா ராசி யாரோட அதிபதி, யாரோட ஸ்தானம்? அது சுக்கிரனோட ஸ்தானம். சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சுக்கிரனோட பொசிஷன். சுக்கிரன் எப்படி இருக்காரு? சுக்கிரன் நீச்சமா இருந்தாருன்னா கன்னி ராசியில அப்போதான் உங்களுக்கு மேக்சிமம் நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா கன்னி ராசியில கன்னி ராசி ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிற ராசி, ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ராசி. சோ அந்த மாதிரி ஒரு ராசியில நீங்க சூரியனை ஐ மீன் சுக்கிரனை போடும்போது உங்க அப்பா உங்க மேல ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்திருக்கலாம், குற்றம் கண்டுபிடிச்சிருக்கலாம் வளரும்போது. சோ அந்த மாதிரி ஒரு பேட் சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். இல்லாட்டி நீங்க உங்க மேலேயே நிறைய செல்ஃப் கிரிட்டிக்கலா இருந்திருக்கலாம். நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு உங்க மேலேயே ரொம்ப கிரிட்டிக்கலா, உங்க கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கலாம். பட் ஒருவேளை சுக்கிரன் சூரியனோட இணைந்து அதே துலா ராசியில இருந்தார்னா இது பேர் என்னன்னா நீச்ச பங்க ராஜயோகம். சோ அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கேன்சல் ஆயிடும் அண்ட் சூரியன் உங்களுக்கான பலன் கொடுக்கும். சோ இத வெறும் ஒரு சூரியனோட பொசிஷனால நம்மளால சொல்லவே முடியாது. மொத்த ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். அண்ட் ஃபைனலி சூரியனோட டிகிரிஸும் பார்க்கணும். ஏன்னா நான் எப்படி மேஷராசியில 10 டிகிரில அஸ்வினியில அது உச்சம் அடையுதுன்னு சொன்னேனோ அதே மாதிரி துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்துல 10 டிகிரில நீச்சம் அடைகிறார். சோ டிகிரிஸும் முக்கியம்,
ஸோ வெறும் சன் பொசிஷன் வச்சு நம்மளால வந்து எதையும் டிசைட் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் ஒரு ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன். கலா இப்ப வந்து இந்த இந்த உச்சம் நீச்சம் ஆட்சி நம்ம சொல்றோம்ல, 1ஆம் இடம் 5ஆம் இடம் 7 சொன்னோம்ல, இது வந்து கால புருஷ தத்துவத்தில இருந்து பாக்குற கட்டத்தை வச்சு பார்க்கணும் தான். அப்படிதானா? இல்ல நம்ம வந்து ஆமா. லக்னத்தை பாக்குறோமா? ஆஹா, நான் காலபுருஷ கட்டத்துல அது சும்மா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக, அதோட குணங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். ஆனா ம். உங்களுக்கு வந்து எந்த நீங்க உங்க லக்னத்துல என்ன ராசி இருக்குன்னு பொறுத்து அது மாறும். ஓகே. இப்ப நம்ம நம்ம லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும், 5ஆம் இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணுமா? இல்ல இல்ல. சரி, சூரியனோட பார்வை. மிதுன லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம். ம். சோ உங்களுக்கு 5ஆம் இடத்துல துலா ராசி வரும் இல்லையா? ம். So, சூரியன் வந்து 5ஆம் இடத்துல நீச்சமாறாரு உங்களுக்கு. ம். So, மிதுன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும். சோ அதை வச்சுதான், அதுவும் உங்க சூரியன் எங்க இருக்குன்னு வச்சுதான் நம்மளால பார்க்க முடியும். எல்லாருக்கும் பொதுவா ஒரு பலன் கிடைக்காது. ஓகே. வேற So, ஏதாவது? வந்து சூரியனோட உச்சம், ஆட்சி, நீச்சம் இத பத்தியும், அது எந்த இடத்துல இருக்குது, அத வந்து அதுல இருக்கிற கிரகத்தை எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்குங்கிறத பொறுத்தும், அதுல எந்த நட்சத்திரத்தோட அது இணைஞ்சிருக்கிறதுன்னு அப்படிங்கிறத பொறுத்தும் அதோட மொத்த பலன்களும் அமையும். நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில பார்த்து அத சொல்ல முடியாது. அப்படிதானா? ஆமா. ஓகே. வெறும் வெறும் இதை வச்சுட்டு சூரியன் வந்து எனக்கு நீச்சமா இருக்கு ஐயோ அப்படின்ட்டு பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா அதுக்கு நான் குரு பார்வை இருக்கான்னு நமக்கு தெரியாது, அது சுக்கிரனோட இணைந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது, எந்த டிகிரிஸ்ல இருக்கணும்னு நமக்கு தெரியாது. சோ வெறும் அதை வச்சு பயப்பட தேவையில்ல. இது நான் சும்மா ஒரு ஜெனரலா ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக உங்களுக்கு மோர் அண்ட் மோர் உங்க ஜாதகத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இது ஒரு பொதுவான வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். ஓகே. நீ இப்ப வந்து கன்னி பத்தி சொன்னீங்க. கன்னி ராசியில வந்து கன்னி ராசி வந்து குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு ராசி அப்படின்னு சொல்லி, ஆமா. என்னோட இதுல வந்து மேஷத்துல சூரியன் தனிச்சு இருந்தாலும், மேஷத்தோட அதிபதி செவ்வாய் வந்து சனியோட கன்னி ராசியில இருக்காரு. ஆமா. ஸோ நான் எப்பவுமே வந்து நீங்க யார் தப்பு, ரைட்டு அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டே இருப்பேன். இது தப்பு, அது ரைட்டு, அது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு. அது வந்து இதோட கன்னி ராசியோட எஃபெக்ட்டா? ஆமா. சோ மேஷம் வந்து சாரி, செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து கன்னி ராசியில இருக்கிறதுனால அந்த குவாலிட்டிஸ் வந்து செவ்வாய் எடுத்துக்குது. செவ்வாயோட நேச்சுரல் பிஹேவியர் என்ன? சண்டை போடுறது. சோ கன்னி ராசி வந்து என்ன? தப்பு எங்க நடந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது. சோ அந்த அந்த குவாலிட்டி வந்து இதை எடுத்துட்டு வர்றதுனால தப்பு நடந்தா அதுக்கு சண்டைக்கு போறது வந்து உங்களோட குவாலிட்டி ஆயிடுது. ஓகே. ஏன்னா அது எனக்கு நிறையவே இருக்குது. அதனால நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பதிவெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களையே வந்து ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அடுத்த பதிவில வேறொரு பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.